தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைய நிகழ்வில் மதுராந்தகத்தில் உறையும் முருகப்பெருமானை குறித்து அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழையும் அதற்கு நமது வாரியார் சுவாமிகள் அளித்த விரிவுரையையும் தொடர்ந்து சிந்திப்போம். சயிலாங்கனைக்கு உருகி இடப்பக்கம் கொடுத்த கம்பர் வெகுசாரி சதி தாண்டவத்தர் சடையிடத்து கங்கை வைத்த நம்பர் உரைமாளச் செயல்மாண்டு சித்தம் அவிழ நித்தத்துவம் பெறப்பகர்ந்த உபதேசம் சிறியேன் தனக்கும் உரைசெயில் சற்றும் குருத்துவம் குறையுமோதான் இல்வாங்கி எற்றி உததியில் கொக்கன் தனை பிளந்து சுரர்வாழ கிலாண்டம் உற்றும் நொடியினில் சுற்றும் திரள் பிரச்சண்ட முழுநீல மயில் தாண்டவிட்டு முதுகுலப் பொற்குன்றிடித்த சங்கிரம வினோதா மதுராந்தகத்து வட திருச்சிற்றம்பலம் அமர்ந்த பெருமாளே என்பதாக மதுராந்தக திருப்புகழ் அமைகிறது. வேலாயுதத்தை மேவி சமுத்திரத்தில் மாமரமாய் நின்ற சூர பத்மனை பிளந்து தேவர்கள் தங்கள் பொன்னுலகில் இனிது வாழுமாறு எல்லா உலகங்களையும் நொடிப்பொழுதில் சுற்றும் வலிமையும் வேகமும் உடைய சிறந்த மயிலை தாவிப் பறக்குமாறு செலுத்தி பொன்னிறமுடைய கிரௌஞ்ச மலையை பொடிப்படுத்திய போரை விளையாட்டாக உடையவரே மதுராந்தகம் என்னும் திருத்தலத்தில் வட திருச்சிற்றம்பலம் என்னும் திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள பெருமிதம் உடையவரே, இமவானுடைய திருமகளார் ஆகிய பார்வதி தேவிக்கு அவர் புரிந்த வழிபாட்டிற்கு உள்ளம் உருகி இடப்பாகத்தை தந்த ஏகம்ப வாணரும் பலவகையாகச் சுழன்று தாள வரிசையுடன் திருநடனம் புரிபவரும் சடைமுடியில் கங்கையை முடித்தவரும் ஆன்ம கோடிகளால் விரும்பப்படுபவரும் ஆகிய சிவபெருமானுக்கு சொல்லழியவும் செயலழியவும் உள்ளம் ஒடுங்கவும் மாறுபாடின்மை பெறவும் உரைத்தருளிய உபதேசத்தை சிறியவனாகிய அடியேனுக்கும் உபதேசித்து அருளினால் உருவாகும் தன்மை தேவரீருக்கு சிறிதும் குறைந்து போகுமோ? ஒருபோதும் குறையாது என்பதாக வாரியார் சுவாமிகள் பொழிப்புரையை அழகுற அமைத்து நமக்கு கொடுத்துள்ளார். தொடர்வது இப்பாடலுக்கான விரிவுரை. சயிலாங்கனைக்கு உருகி இடப்பக்கம் கொடுத்த கம்பர் என்ற சொற்றொடருக்கு திருக்கைலாய மலையிலே கருணையே வடிவான சிவபெருமான் மாணிக்க மண்டபத்தில் உமாதேவி சமேதராக வீற்றிருந்து அருளினார். மால் அயன் முதலிய வானவரும் இசை பாலகரும் சித்தர்களும் உத்தர்களும் வசுக்களும் இருடியரும் ஒரு சமயம் கைலையை அடைந்து திரு நந்திதேவர் பால் விடைபெற்று உள்ளே சென்று உம்மையப்பரை கண்குளிரக் கண்டு வாயார வாழ்த்தி தலையார கும்பிட்டு திருவருள் பெற்று திரும்பினார்கள். முனிவராகிய பிரிங்கி மட்டும் அம்மையை பணியாது சிவபெருமானை மட்டும் பணிந்து பரவி வழிபட்டார். உமையம்மையார் அது கண்டு, எம்பெருமானே, என்னை சிறிதும் மதியாதையும் முனிவன் யாவன் என்று வினவினார். சிவபெருமான் திருவிளையாடல் காரணமாக, தேவி, எல்லாம் சிவமயமே என்று தீவிரமாக நினைக்கிற தீரன் இவன், பிரிங்கி முனிவன் இவன் பேர் என்று அருளிச் செய்தனர். இமய குமரியார் இம்முனிவனின் செருக்கை அகற்றுவான் வேண்டி அவரது உடம்பில் சக்தியின் கூறாக உள்ள உதிரம் தசை முதலியவற்றை சிறிதும் இன்றி கவர்ந்தனர். பிரிங்கி முனிவர் சிவத்தின் கூறாகிய எலும்பும் நரம்பும் உடையவராய் நிற்க இயலாது தள்ளாடி தவித்தனர். கருணை கடலாகிய கண்ணுதர் பெருமான் எக்காலையும் தன்னை வணங்கும் அவருக்கு ஒரு காலை உதவினார். பிரிங்கி முனிவர் களிப்புற்று 3 காலுடன் சிவத்தை வணங்கி துதித்துச் சென்றார். உமையம்மையார் சிவத்துடன் பிரிவரக் கலந்து நிற்கும் பெற்றியை பெரும் பொருட்டு தவம் புரிதற்கு இறைவர்பால் அனுமதி பெற்று
ஆணைமுகக் கடவுளும் ஆறுமுகக் கடவுளும் சப்த மாதர்களும் புடைசூழ மேருகிரியின் சாரலை அடைந்து நெடுங்காலம் தவம் புரிந்தனர். அம்மையின் தவத்திற்கு இறங்கிய அப்பர் நந்தி மேல் தோன்றிக் காட்சியளித்தார். பார்வதி அம்மை பரமனது பாத மலர் மீது வீழ்ந்து பலகாலம் பணிந்து கண்ணீர் சொரிந்து மிகவும் பரிந்து துதி செய்து நின்றனர். தவக்கொழுந்தே, உனக்கு யாது வரம் வேணும் என இறைவன் கேட்க, உமையம்மையார், அருட்கடலே, தேவரீரது திருமேனியில் பிரிவர ஒன்றுபட்டு கலந்து இருக்கும் வண்ணம் இடப்பாகம் தந்தருளல் வேண்டும் என்று வேண்டினார். அவ்வண்ணமே அரணார் அம்மைக்கு இடப்பாகத்தை தந்து மாதொரு பூரனாக நின்று காட்சியளித்தார். தொடரும் சொற்றொடர் வெகுசாரி சதித்தாண்டவத்தர் என்பதாகும். இவர் அகில உலகத்தில் உள்ள உயிர்கள் உய்யும் பொருட்டு அருட்சிதாகாசத்தில் அனவரத ஆனந்த தாண்டவம் புரிந்து அருள்கின்றார். அந்த திருநடனத்திற்கு முதலும் இல்லை, முடிவும் இல்லை. அம்பலவாணருடைய தூக்கிய திருவடியின் பாதுகையின் புறத்தெழுந்த அணுக்களின் பெருமை அளவிடற்கு அரியது. மாதே கேள், அம்பலத்தே திருநடனம் செய் பாத மலரணிந்த பாதுகையின் புறத்தெழுந்த அணுக்கள் மாதேவர் ருத்திரர்கள் 1 கோடி கோடி, வளைப்பிடித்த நாரணர்கள் 1 கோடி கோடி, போதேயு நான்முகர்கள் 1 கோடி கோடி, புரந்தரர்கள் பல கோடியாக உருப்புனைந்தே ஆதேயராகி இங்கே தொழில் புரிவார் என்றால் ஐயர் திருவடி பெருமை யாருரைப்பார் தோழி என்று ராமலிங்க அடிகளும் கூறுகிறார். இறைவருடைய திருநடனம் பஞ்சாக்கரமயமானது. திருவடியிலே நகரமும், உந்தியிலே மக்கரமும், திருத்தோள்களிலே சிக்கரமும், திருமுகத்திலே வக்கரமும், திருமுடியிலே எக்கரமும் அமைந்துள்ளன. அம்பலவாணருடைய அருட்கூத்திலிருந்தே 5 தொழில்களும் நிகழ்கின்றன. நடராஜமூர்த்தியின் திருக்கரத்துள்ள உடுக்கையில் படைப்பும், அபய திருக்கரத்தில் காப்பும், பிறிதொரு கரத்தில் உள்ள நெருப்பில் அழிப்பும், ஊன்றிய திருவடியில் மறைப்பும், தூக்கிய திருவடியின் அருளலும் நிகழ்கின்றன. கணேசப் பெருமானுடைய திருவாசி ஓம்காரமாகும். ஓம்காரத்தை நீங்காத திரு 5 அத்திருவாசியில் நிறைந்த ஒளியாகும். மாயை பாசத்தை உதறிவிட்டு வல்வினை பாசத்தை சுட்டறுத்து ஆணவ மலத்தின் வலியை அறவே ஒழியும்படி செய்து திரு அருளையே உயிருக்கு ஆதாரமாக்கி அன்பினில் விளைந்த ஆனந்தத்திலே ஆன்மாவை அழுத்துவதே அம்பலவாணருடைய அருட்கூற்றின் தன்மையாம். தொடரும் சொற்றொடர் சடை இடத்து கங்கை வைத்த நம்பர் என்பதாகும். கோடி சூரிய பிரகாசமாக விளங்கும் திருக்கயிலாய மலையில் தேவர்களும் முனிவர்களும் புடைசூழ சிவமூர்த்தி உமாதேவியுடன் வீற்றருள்வார். இறைவரை நோக்கி, பெருமானே, சந்திர சூரியர் யாவர் என்று உமையம்மையார் உலகம் அறியும் பொருட்டு கேட்டனர். கண்ணுதல் பரமர், பன்மொழி பாவாய், 2 சுடர்களும் நமக்கு திருக்கண்களாம் என்று கூறி அருளினார். அம்பிகை திருவிளையாடலாக அண்ணலாரது திருக்கண்களை தமது 2 கரமலர்களால் மூடினார். உலகங்கள் யாவும் இருண்டன, உயிர்கள் மருண்டன. மூவரும் தேவரும் அஞ்சினர், திகைத்தனர். எங்கும் இருள் மூடியது. அருட்பெரும் கடலாகிய அரணார் உலகங்கள் படும் துன்பத்தைக் கண்டு திருவுள்ளம் இறங்கி தமது நெற்றிக்கண்ணை சிறிது திறந்து அருளினார். பேருருள் நீங்கி எங்கும் ஒளி உண்டாகியது. உலகங்களுக்கு உற்ற இடர் நீங்கியது. உயிர்கள் உவகையுற்றன. தேவரும் மூவரும் மதியணிந்த மணிகண்டரை துதி செய்தனர். இந்த அற்புதத்தை கண்ட அம்பிகை அஞ்சி கண்மலர்களை மூடிய 2 கரமலர்களையும் எடுத்தார். அச்சத்தினால் அன்னையின் திருமேனி வேர்த்தது. கரங்களின் 10 விரல்களில் இருந்தும் கங்கை தோன்றியது. இந்த கங்கையின் வெள்ளம் பற்பல முகங்களாக பெருகி விண்ணும் மண்ணும் 7 தீவுகளும் எங்கும் தண்ணீர் மயமாகியது.
பிரளய காலம் போல் யாண்டும் வெள்ளம் பெருகியதால் நாரணனும் பிரம்மனும் இந்திரனும் ஏனைய தேவர்களும் முனிவர்களும் திருக்கைலாய மலையைச் சார்ந்து சிவபெருமானை வணங்கி, தேவதேவா, மகாதேவா, கருணை கடலே, இப்பெரிய வெள்ளத்தினின்றும் அடியேங்களையும் உலகங்களையும் காத்தருளல் வேண்டும் என்று வேண்டி நின்றார்கள். பரம கருணாநிதியாகிய பசுபதி, அமரர்களே, அஞ்சன்மின் அருள் புரிவோம் என்று அருள்வுரை கூறி, தேவியின் திருவிரல்களில் இருந்து தோன்றிய கங்கா வெள்ளத்தை திருநோக்கம் புரிந்து தமது ஜடாமுடியில் ஒரு ரோம நுனியில் தரித்து அருளினார். அது கண்ட மும்மூர்த்திகளும் அச்சம் அகன்று இறைவரை வணங்கி, எமையாளும் எந்தையே, எங்கள் இடரை நீக்கிய ஈசனே, கங்கையானது அம்மையின் திருக்கரத்திலிருந்து தோன்றியதாலும் தேவரீரது ஜடாமகுடத்தில் தரித்ததனாலும் சிறந்த புனிதம் பெற்றது. யாங்கள் புனிதம் பெறும் பொருட்டு எங்கள் இருப்பிடங்களுக்கு கங்கையில் சிறிது தந்தருள வேண்டும் என்று விண்ணப்பம் புரிந்தனர். கருணாநிதியாகிய கண்ணுதர் பெருமான் அவர்கள் இருப்பிடத்திற்கு கங்கையில் சிறிது செல்லுமாறு அருள் புரிந்தார். பெண்ணுக்கடங்காமல் வெற்புக்கடங்காமல் மண்ணுக்கடங்காமல் வந்தாலும் பெண்ணை இடத்திலே வைத்த இறைவர் ஜடாமகுடத்திலே கங்கை அடங்கும் என்று காளமேகப் புலவரும் பாடுகிறார். இறைமாளச் செயல்மாண்டு சித்தம் அவிழ நித்தத்துவம் பெறப்பகர்ந்த உபதேசம் என்ற சொற்றொடரின் மூலம் முருகவேள் முக்கட்பரமனுக்கு பிரணவ உபதேசம் செய்ததும் உரைமாண்டது, செயல்மாண்டது, சித்தம் அவிழ்ந்தது. அதனால் நித்தத்துவம் உண்டாகியது. மனம், வாக்கு, காயம் என்று மூன்றின் தொழில்பாடுகள் அற்றன என்கிறார். அவையற்ற இடத்தே ஆனந்தம் உண்டாகும். தொடரும் சொற்றொடர் சிறியேன் தனக்கும் உரைசெயில் சற்றும் குருத்துவம் குறையுமோதான் என்பதாகும். குமாரமூர்த்தி குன்றவில்லியாகிய கூத்தப்பெருமானுக்கு செய்த உபதேசத்தை அடியேனுக்கு உபதேசித்தால் தேவரீரது குருபரணாம் தன்மை ஒருபோதும் குறைந்து போகாது. சிவபெருமான் காமனை எரித்தவர், அடியேன் காமனால் கலங்குபவன். சிவபெருமான் காலனை உதைத்தவர், அடியேன் காலனால் கலங்குபவன். சிவபெருமான் ஆணவம், கண்மம், மாயை என்ற முப்புறங்களை எரித்த விமலர், அடியேன் மும்மலங்களால் வாடும் சமலன். ஆதலின் சிவமூர்த்திக்கு செய்த உபதேசத்தை அடியேனுக்கும் செய்தால் மிகவும் நன்மை உண்டாகும். பசியாதவனுக்கு அன்னம் படைப்பதினும் இங்கு பசித்தவனுக்கு அன்னம் படைப்பது நன்மையன்றோ என்று மிகவும் உருக்கமாக அருணகிரிநாதர் வேண்டுகின்றார். நிறைவாக அயில் வாங்கி என்ற சொற்றொடரின் மூலம் 5வது அடியில் சூர பத்மனை பிளந்த தன்மையையும் 6வது அடியில் மயிலின் ஆற்றலையும் கூறுகின்றார். போர் வீரரே, மதுராந்தகம் மேவிய குமாரக் கடவுளே, சிவபெருமானுக்கு செய்த உபதேசத்தை அடியேனுக்கு உபதேசித்து அருள் புரிவீர் என்பது இப்பாடலின் கருத்துரையாக அமைகிறது. இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் அருணகிரிநாதரின் மற்றும் ஒரு திருப்புகழுக்கு வாரியார் சுவாமிகள் அளித்த விரிவுரையை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.